கொஞ்சம் எனக்கு குரல் சரியா இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரே ஜலதோஷமா இருக்கிறதுனால. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. இவ்வளவு வாரமாக நம்ம சகலகலாவல்லி மாலையை பத்தி பாடிட்டு இருக்கோம். கம்பரும் எழுதியிருக்கார் சரஸ்வதியை பத்தி, ஒட்டப்புத்தரை பத்தி உங்களுக்கு தெரியும். இது நம்ம சுவாமிகள் எழுதினது. யார் எழுதினது உங்களுக்கு தெரியும். அவர் கவிதையை பத்தி, எனக்கு இந்த கவிதையை புனியணும், அதுக்கு உன்னோட வரம் வேணும், அதாவது உன்னோட கடிக்கண் பார்வை வேணும், உன்னோட அருள் வேணும் அப்படின்னு முன்பாட்டர்கள்லாம் சொன்னார். இப்போ நம்ம 7வது பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த 7வது பாட்டுக்கு இவர் என்ன சொல்றாரு, நீ கவிதையை சொன்னா போறாது, அதுல கவிதையில அனுபவம் இருக்கணும், அது மட்டும் இல்ல அது பயனும் இருக்கணும். அப்படின்னு நான் கடைக்கு போனேன், கமர்கட்டு வாங்கினேன், அதை கல்லால் உடைத்தேன், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தேன் அப்படின்னும் நம்ம கவிதை எழுதலாம். அது கவிதை ஆகாது. அதுல ருச்சி வேணும். ஆமா, கமர்கட்டுல ருச்சி இல்லையான்னு நீங்க கேட்கலாம். பட் இதெல்லாம் கவிதை ஆகாது. நம்ம நினைக்கிறது தான், நம்மளோட நினைப்பு தான். மற்றவாள்லாம் ஏத்துக்கணும், நம்ம மனசு ஏத்துக்கிறதான்னு முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா. அந்த காலத்துல பழங்காலத்துல எல்லாம் புலவர்கள்லாம் நிறைய செய்யுள் எழுதி அப்படியே குவிச்சா. ஆனா என்ன ஆறுதுன்னா, அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா. ஏன்னா அங்க தமிழ் சங்கம்னு ஒண்ணு இருக்குது. அதுல என்ன பண்ணணும், அதுல அவ வாசிச்சு காமிக்கணும். அதுல சில பேர் எல்லாம் இருப்பா. அதை நம்ம எப்படி நம்ம ஒரு மன்றம் மாதிரி இருந்து அவ ஓ இது சரி, இதை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 3 பேரோ 5 பேரோ அவளோட கமிட்டின்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்து அந்த இதை ஏத்துக்கிற தகுதி இவருக்கு இருக்கு, அதாவது நம்ம ஏத்துக்கிற தகுதி இவரோட நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நிறைய இயற்றினா அது நிறைய இருந்தது, நிறைய அழிஞ்சும் போச்சு. அது அழிஞ்சு போச்சுன்னா இயற்கையால அழிஞ்சு போனது இருக்கு, அழிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். எத்தனையோ வாரசெல்லாம் வந்தது இல்லையா, அதுலயும் அழிக்கப்பட்டது. அதுவும் இல்ல இலங்கையில இல்லாத புஸ்தகமா, இலங்கையில ஒரு நூலகமே இருக்குது. அந்த நூலகத்துல வேண்டாத புஸ்தகங்கள், அதாவது நம்ம வேண்டாதன்னு சொல்ல முடியாது, அதாவது நம்மளால அறியப்படாத புஸ்தகங்கள், ரொம்ப விலை உயர்ந்த என்ன செய்திகள்லாம் இருக்கிற புஸ்தகங்கள்லாம் இருந்தது. ஆனால் அது இன்வேடர்ஸ்னால அழிக்கப்பட்டது. அந்த லைப்ரரியே அழிக்கப்பட்டது அப்படின்னா பார்த்துக்கோங்க எத்தனை புஸ்தகம் போயிருக்கோம். அதனால இருக்கிற லைப்ரரிகளுக்கு போய் நம்ம அதை படிச்சு அதுல இருந்து நிறைய தெரிஞ்சுட்டு, அதனால நம்ம ஒண்ணும் வீணா போக மாட்டோம். நமக்கு எத்தனை இது கலைகள் நமக்கு தெரியுதோ அது ரொம்ப நல்லது. இந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஏதாவது ஒரு காட்சி பார்ப்போம். ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு பின்னாடி ஒரு நிலா இருக்கு, இல்ல மேகம்லாம் சுத்துறது அப்படின்னு ஒருத்த நிக்கிறான் அப்படின்னா உடனே ஒரு கவிதை வரும். எப்படி அப்படின்னா, நம்மளோட நான் சொல்றேன், எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் சொல்றேன், கவிதையா சொல்றேன். ஆனா அதை இன்னொருத்தர் மனசுல போய் அதை பதியணும். ஒரு ஒரு கலைஞன் இல்ல ஒரு காதலன் அந்த இதை பார்த்து அந்த இதுல இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு இடையில தோன்ற அந்த நிலா, அந்த நிலா எப்படி இருக்கு அப்படின்னு அந்த நிலாவை பார்த்தா என்னோட காதலியின் நினைவு வருது. அந்த வகையில அவன் என்னென்ன சொற்களை அதுல போட்டு நம்ம மனசுல பதிய வைக்கிறானோ, நம்ம அதை பார்த்திருக்கோமோ, பார்க்கல, அவன் பார்க்கறான். ஆனா அது எப்படி அதை எழுதணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி அந்த காட்சி வரணும். ஒரு மரம் இருக்கு, இங்க மணல்லாம் இருக்கு, அங்க ஆறு இருக்கு, அந்த நிலவு பார்த்த உடனே தன்னோட தலைவியோட நினைவு வருதுன்னு அதை நம்ம மனசுல உள்வாங்கிக்கணும். அது மாதிரி நிறைய இருக்கு. அவெல்லாம் கண்ட காட்சிகளை நம்ம காணாட்டா கூட அந்த கவிதைகளை படிக்கும் போது அதுல ஆழ்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்சி நம்மளோட கண்ணு முன்னாடியே நமக்கு வந்துடும். அது நம்ம கண்ட காட்சிகள் எல்லாம் அவ எடுத்து சொன்னா கூட நாம் காணாத அழகு கூட அந்த பாட்டுல இருக்கும். அதுலதான் கவிதைக்கு நம்ம கதை சொல்றது வேற, கவிதை எழுத வேற. கவிதையில இன்னும் கொஞ்சம் ருச்சி அமைச்சு அவள்லாம் சொல்லுவாள். இப்ப ஒரு காட்சியை பார்க்கறான், ஒரு சித்திரக்காரன் பார்க்கறான்னா என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு திரை வேணும். திரைன்னா
என்னென்ன ஒரு சுவரோ இல்ல எதுலயான வடிக்கணும் இல்லையா, பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது வேணும். அப்ப வந்து அவன் என்ன பண்ணுவான், அதை பார்த்ததை அப்படியே மனசுல வாங்கிட்டு அதை அப்படியே தீட்டுவான். சித்திரக்காரன் ஓவியத்துல தான் என்னென்ன கண்டானோ அதை கற்பனை கற்பனை செஞ்சு அதை அழகா காட்டுறான். அவைகள் எல்லாம் கண்ணால் கண்டு நம்மளால மகிழ முடியுது. அதாவது இவன் போயிட்டான், அதுக்கப்புறம் அங்கேயே வச்சிருக்கான்னா, ஆஹா எவ்வளவு அழகா எழுதியிருக்கான், இங்க வந்து ஒரு மலை இருக்கு, இது இருக்கு, மரங்கள்லாம் இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்மளோட மனசும் ஊக்கமாயிடுறது. அதனால அவற்றையெல்லாம் கண்ணால கண்டு மகிழ முடிகிறது. அது மாதிரி ஆனா கவிஞன் கவிஞன் இன்னும் உயர்ந்தவன். ஏன் உயர்ந்தவன்? கவிஞன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிய வேண்டாம், அவனுக்கு தூரிகை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அவன் என்ன பண்ணுவான், நல்ல சொற்களை எல்லாம் எடுத்து அத வந்து அந்த சொற்களை எடுத்து காட்சிய கோலம் பண்ற மாதிரி அந்த காட்சியை நம்ம உள்ளத்துல ஓவியமா பதிச்சு இன்பத்தை எப்படி அவன் ஊட்டினானோ அது மாதிரி ஓவியனுக்கு கிழியோ சுவரோ அவசியம் இல்லையா, வண்ணமும் துடிக்கையும் வேணும். அப்படி இல்லாம நம்முடைய உள்ளத்தை வந்து தூண்டி விட்டு அத்தகைய காட்சிய அனுபவிக்க செய்யறான். யாரு? சொற்களினாலேயே அனுபவிக்க செய்கிறான் இந்த கவிஞன். அதனால ஓவியனை விட ஓவியனுக்கு என்ன வேணும், உடனே நீ இத பண்ணு அப்படின்னா முடியாது, மணல்ல எழுத முடியாது, இது பண்ண முடியாது. அதுக்கு வந்து தூரிகை வேணும், கலர் பொடிகள்லாம் வேணும், அது வந்து ஒரு கிழின்னா திரை வேணும். ஆனா இது ஒரு கவிஞனுக்கு வந்து என்ன, ஒரு சொல் இருந்தா தன்னோட புத்தியினால அந்த சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கு பதப்படுத்தி அதை எப்படி வைக்கணும், எதுகையும் மோனே எல்லாத்தையுமே அவன் வச்சிருவான். ஏன்னா ஒரு கவிஞன், அதனாலதான் சொல்றது, நம்மள கவிஞன் சொல்ல முடியுமா, அவளைதான் சொல்ல முடியும். அப்படி அதை எழுதி அவன் வச்சுட்டு போயிடுறான். அதை இன்னும் பார்த்தாக்கா, ஆஹா இது எவ்வளவு நல்ல கவிதை அப்படின்னு அந்த காட்சி அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படிதான் ஒரு அதாவது ஒரு கவிஞன். இப்ப ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, அதெல்லாம் எல்லா வரிகள் தானே, எல்லாமே எழுத்தால கூட்டின இந்த வரிகள், செய்யுட்கள்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நமக்கு வந்து யார் சொன்னா, சொல்லி கொடுத்தாளா இல்லை. அதை படிச்சாலே சிலதெல்லாம் தமிழ்ல ஈஸியா இருக்கும், சிலது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது யார்கிட்டயான கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்குமே அதோட அர்த்தம் தெரியாம இருக்கு, அதனால பயன் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்றார். ஒரு கவிதை எழுதினாக்க அதுல வந்து ஒரு சொல்லு இருக்கணும், அந்த சொல்லு வந்து ஒரு பொருளை உண்டு பண்ணணும். பொருள் இல்லாம ஒரு சொல் கிடையாது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் சொல்வா, அப்படி இணைந்து இருக்கலாம். சொல்லு இருந்தா பொருள் இருக்கணுங்கிறதுனால சிவனும் பார்வதியும் அப்படி இருக்கலாம். அது மாதிரி அதனால அது வந்து என்ன, மற்றவாளுக்கு பயனை தரக்கூடியதாக இருக்கும். இப்ப வந்து நம்ம திருப்புகழ் எடுத்துக்கலாம். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி. யாரான இது சொல்ல முடியுமா இதோட அர்த்தத்தை? நீங்க யார் வேணாலும் சொல்லலாம். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் வருது இல்லையா, இல்ல சைலண்ட் ஆயிட்டு. மேம் அமிர்தம் காமதேனு. உம்பர் தரு தேனு மணி கசிவாகி, அதுக்கு மட்டும் சொன்னா போறோம். சரி, அமிர்தம் கசி. இது ஒரு விதத்துல தேவலோகத்துல மேடம் நான் சொல்றேன், தேவலோகத்துல உம்பர் தருனாக்கா இந்த அங்க இருக்கிற அந்த இது கல்பக தரு, அதுல 5 விதம் இருக்கு. அதுல கற்பகம், பாரிஜாதம், மந்தாரம், சந்தானம், அதிசந்தானம்னு 5 இருக்கு. அந்த உம்பர் தரு அது. தேனுங்கிறது காமதேனு, மணிங்கிறது அந்த சிந்தாமணி, அது கசிவாகின்னா அமிர்தம் கசிவது தானே மேடம் அது கசிவாகின்னா? இல்ல உடம்பு இல்ல, அவைகள் நினைத்த மாத்திரத்துல அவ்வளவு அருளை வழங்குறது, அது நம்ம கேட்டதை கொடுக்கறது, அதுல நம்ம உள்ளம் நெகிழறோம், அதான் கசிவாகிறது. கரெக்ட் கரெக்ட். கேட்கறதுக்கு முன்னாடி அதனால உள்ளம் நெகிழ்கிறது. அது சேர்த்தா என்னன்னா ஒரு அமிர்தம் கடையிற அமிர்தம் வந்து அசுரர்களும் சுரர்களும் தேவர்களும் கடையரிச்சு முதல்ல என்ன விஷம் வந்தது அது விட்டுடுங்க, அதெல்லாம் ஆயிடுது. இப்ப அதுக்கப்புறமா என்ன வந்தது, உம்பர் தருன்னு என்ன, மரங்கள். மரங்கள் என்னென்ன, நிறைய மரங்கள் வந்து அதுல 5 மரங்கள் ரொம்ப முக்கியம். அவங்க சொன்ன மாதிரி கற்பகம், சந்தானம், அரிசந்தானம், இது பாரிஜாத்தம், மந்தாரம், இதெல்லாம் வந்தது. சரியா, எல்லாரும் இப்ப சைட்ல இருக்கா, எல்லாரும் நிக்கிறா. சரிப்பா இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு அதை எடுத்து இந்திரனுக்கு கொடுத்தாச்சு.
உம்பர் தரு தேனு. தேனுங்கிறது காமதேனு. காமதேனுவும் வந்தது. காமதேனு என்ன, அது எல்லாமே கொடுக்கறது தான். காமதேனு என்ன பண்ணும், இது வந்து இந்த மரங்கள்லாம் அசையாம நிற்கும், நம்ம தான் போய் கேட்கணும். காமதேனு என்ன பண்ணும், நீங்க போய் கேட்டாலும் கொடுக்கும், இல்ல அது வந்தும் கொடுக்கும். ஏன்னா அது நடமாடுறது, 4 கால் உள்ள பிராணி. அது காமதேனும் பால் தான் கொடுக்கும்னு நினைச்சுக்காதீங்க. காமதேனு வந்து எல்லா பொருளும், இப்ப எனக்கு வந்து சமையல் பண்ணணும், 1000 பேருக்கு சமையல் பண்ணணும், உடனே சமையல் பண்ணணும். வசிஷ்டர் நிறைய அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. உம்பர் தரு தேனுன்னா காமதேனு. உம்பர் தரு, அது உம்பர் தரு ஆச்சு. தேனு மணி. மணின்னா கௌசுபமணி, அப்புறம் சிந்தாமணி. அது மாதிரி இன்னொரு மணி என்ன, சீத்தை. செமந்தகமணி. சீத்தை சீத்தை. சூடாமணி. சூடாமணி. இந்த 3 மணி வந்தது இல்லையா? இந்த 3 மணி வந்த உடனே அது வந்து நேமிங்கிறவருக்கு, அதாவது இவரோட அப்பா இருக்கா இல்லையா, அப்பாவுக்கும் முன்னோர்களுக்கு கிடைச்சது. சீதையோட அப்பாவுக்கும் முன்னோர்களுக்கு அந்த சூடாமணி கிடைச்சது. கௌஸ்துபமணிங்கிறது நாராயணனுக்கு கிடைச்சது. உடனே அதை எடுத்து மார்புல தரிச்சு விட்டார். அப்புறம் இப்ப என்ன, சிந்தாமணின்னு இருக்கு. அந்த சிந்தாமணி வந்து அது கபிலர் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறமா அவர் அதை வந்து இந்திரன்கிட்ட கொடுத்தார். இந்திரன் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணினார்னா, அவருக்கு விநாயகருக்கு ஏதோ இவரால ஆக வேண்டியதா இருந்து விநாயகர் செஞ்சார். அதனால அது விநாயகருக்கு கொடுத்துட்டார். அதனால இது ஆனா இதோட எல்லாரோட ஒற்றுமை என்ன, ஒற்றுமை இந்த 3த்துக்கு என்ன ஒற்றுமை கொடுக்கும், நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும். ஆனா அது வேற்றுமை என்ன, ஒண்ணு நம்ம போய் கேட்கணும், இன்னொன்னு அது வந்தும் கொடுக்கும், இருந்த இடத்துல இருந்தும் கொடுக்கும், இன்னொன்னு வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நினைச்சாலே கொடுக்கும். அந்த சின்ன அப்படி கசியணும் அப்படின்னு நமக்கு வந்து ஃபுல் பாட்டோட பொருள் இப்ப வேண்டாம், தேவையில்லை. அதனால 9 தேனமணி கசிவாகி ஒன்கடலில் தேன் அமுதத்து உணர்வு கூறிய. அப்படி வந்து நம்ம ஒன்கடல்னாக்க அது பளபளன்னு இருக்கு இல்லையா, ஒளிவிடும் கடல்ல வந்து அமுது இருக்கு இல்லையா, அதுல ஊறி இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயேன்னு பிள்ளையார வேண்டார். இது மாதிரி இன்னொரு இடத்துல வந்து முருகனை வந்து என்னோட உயிருக்கு ஆதரவு நீ கொடு அப்படின்னு மனத்திரைந்தெழுன்னு ஒரு பாட்டு இருக்கு. எனத்த செந்தமிழால் நினைய தினமும் நினைக்கும் தருவாய், கருத்தை வந்து உடைவாய், எனது 6 உயிர் துணையாக இணைப்பதும் தருவே மீதினில் வர வேணும்னு. என்ன பிள்ளையார மட்டும் சொல்லல, முருகன் அவருக்கு முக்கியம் இல்லையா, இன்னொரு பாட்டுல சொல்றேன். அதனால இதோட வந்து இப்போ இது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சொல்றேன். அதனால ஒரு பாட்டுன்னா அதுல என்ன இருக்கணும், ஒரு சொற்கள் இருக்கணும். சொற்களை அவர் தயாரிச்சுட்டார். இதுக்கு வந்து அர்த்தம் இருக்கு இல்லையா, அர்த்தம்னா மேலோட்டமா நீங்க அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல அதுக்குள்ள இருக்கிற கதைகள் தத்துவங்கள் அதெல்லாமும் அர்த்தம் தான். ஊடுருவி பார்க்கணும், எதுவா இருந்தாலும் சரி. ஊடுருவி பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொன்னா முத்தை திருப்பத்தி திருநிகா திக்கிரை சத்தி சரவண முத்தி குறிப்பித்து குருபரையன் ஓது முக்கள் பரமருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க தமரும் அடிவேன 10 தலை தத்த கணிதடும் அவற்றை மத்தை பொருதுன்னு அங்க இருக்கு இல்லையா, அதுல 4 வரலாறு வரும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு, ஓஹோ 10 தலை தத்த கணித உடனே இது ராமாயணம் தான் தெரியாது அப்படின்னு, அடுத்தது உடனே மகாபாரதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் மேலோட்டமா உங்களுக்கு தெரியப்படுத்துறார் அவர். அது மட்டும் இல்ல, அதை இன்னும் நீங்க படிச்சா அது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட படிச்சா, ஓஹோ இதுல இத்தனை கதை இருக்கா. இப்ப 10 தள்ளி தத்த கணிதோடு ஒற்றைகிரி மத்தை புரிதுருங்கிறாரு. ஒற்றைகிரினா என்ன, ஓ அந்த மந்திரமலையை வந்து வச்சு கடைஞ்சாரே அமிர்தம் அதுவா இருக்குமோ அப்படின்னு, சரி அதுதான் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒற்றைகிரி மத்தை பொறுத்துரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகன்னா ஜலந்தரனோட அந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜலந்தரனை அழிச்சு அது சக்கரம் வேணும்னு திருமால் பண்ணினாலே, ஓ அந்த கதை போல் இருக்குன்னு அது பெரிய கதை. அதை இன்னும் நீங்க ஊடுருவி போனா அந்த கதை வரும். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு இது கவிதை தான், கவிதைன்னு தான் நம்ம சொல்றோம், நம்ம வந்து செய்யுள்னு சொல்றோம், அப்புறமா அதை பாட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. முதல்ல கவிதையா தானே வருது. அதனால அதெல்லாம் நம்ம மேலாக தான் படிக்கிறோம். நீங்க எத்தனை திருப்புகள் அன்பர்கள் இருக்கீர்கள், எத்தனை திருப்புகள் பக்தர்கள் இருக்கீர்கள், எல்லாம் என்ன பண்ணணும், அது என்ன எது ரொம்பவும் டீப்பா போக வேண்டாம், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டா போறோம். அது மாதிரி தெரிஞ்சு நம்ம பயன் பெறணும். அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு அததான் இவர் சொல்றார். ஒரு பாட்டுன்னு இருந்தா, ஒரு கவிதைன்னு இருந்ததுன்னா சொற்கள் அழகா அமைஞ்சிருக்கணும். இஷ்டத்துக்கு இப்ப நான் கமர்கட்டு வாங்கினேன் நான் சொன்னேன், அது மாதிரி இப்ப பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அதனால ஒரு அமைப்பு இருக்கணும், அழகு இருக்கணும், அதுக்கப்புறமா அதுல பொருள் இருக்கணும். பொருள்னா என்ன, கொஞ்சம் பலாப்பழத்தை வெறும் சாப்பிட்றத விட தேன்ல தூச்சி சாப்பிட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும்.
தேனோட இருக்க மாதிரி அந்த பாட்டு இருக்கணும். அதனால அதுக்கப்புறமா என்ன, அதனால நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு இருக்கும். அதனால வந்து கவிஞன் என்ன பண்றான், நுட்பமான கருத்துக்களை எல்லாம் சொல்லில வடிச்சு நம்ம மனசுல பதிய வைக்கலாம். இப்ப வந்து திருப்புகழ்னாலே நீங்க ரொம்ப தூரக்கு போறேன். இப்ப வந்து இது ரஜினிகாந்த் வந்து அந்த சினிமால அழுதான் பாரு, அப்படி அழுதான் அப்படின்னா உடனே எந்த சினிமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ, அந்த சினிமால அழுதானே அவன், விக்கி விக்கி அழுதானேன்னு உடனே சொல்லிடுவேன். ஏன்னா நீங்க அதுல கான்சென்ட்ரேட் அதிகமா பண்றேன். இதுல கான்சென்ட்ரேட் பண்றது ரஜினிகாந்தோ இல்ல உங்களுக்கு முக்கியமான யாரானோ ஆக்டர் இருக்குதுன்னா அது மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு சொன்னா உடனே அந்த காட்சி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதுவே நான் திருப்புகழ வேற ஏதானு சொல்றேன், தண்டேன் வெண்டேன் அப்படின்னு சத்தங்கி ஏதானு சொல்றேன்னா உடனே என்ன பண்ணும், அந்த குழந்தை குதிக்கிற மாதிரி உங்களுக்கு தென்படணும். அது வந்து அந்த திருச்செந்தூர்ல அவர் வந்து அத்தனை அலங்காரம் பண்ணிட்டு அவர் அழகா குதிக்கிறாரே அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இனிமேலானா அது தெரிஞ்சுக்கும். சரி, அதனால அதை அவள என்னன்னு சொல்லிலே வடிச்சு நம்ம மனசுல பதிய வைக்கணும். அப்போ வந்து நீங்க வந்து தப்பா கணக்கப்படாதீங்க. பதிய வைக்கிறது சினிமாக்காரர்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காலத்துல இருக்கிறவா நல்லா பதியதான் வச்சா, நமக்கு தான் கான்சென்ட்ரேஷன் இல்லை. சரியா? அதனால கருத்து பொருள் வந்து ரொம்ப நுட்பமானது. அதை வந்து திட்பமான முறையில அமைச்சு காட்டும் போது அதோட கருத்து நமக்கு உள்ளத்துல வந்து ஆழமா பதிஞ்சுடுது. இன்னைக்கு கத்தால ஒரு கிளாஸ் எடுத்தேன், தாக் அமருக்கு ஒரு சாலைன்னு. அதுல வந்து விபீஷன் சோதரின்னு வந்தது. விபீஷன் சோதரி யாரு? சூர்பனகை. அதே சூர்பனகை வந்து ராவணனுக்கும் சோதரி தான், கும்பகர்ணனுக்கும் சோதரி தான். ஏன் விபீஷணன் சோதரின்னு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கு வெக்கமா இருந்தா, அதாவது குருவோ டீச்சரோ யார் சொல்லி கொடுக்குறாளோ கேட்கறதுக்கு வெக்கமா இருந்தா நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும், ஏன் வந்தது அப்படின்னு. அப்புறமா நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணா உங்களுக்கு கிடைக்கும், எப்படி சங்கசூடன் அது இதுன்னு போன ஜென்மத்துல எப்படி ஆச்சு அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அது மாதிரி ஒரு கருத்து இருக்கு, அதுல பொருள் இருக்கு, அதுக்கு பயணம் இருக்கு. இது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நல்லதா வாழணும் அப்படின்னு ஏதாவது ஒரு மாறல்னு சொல்றது இல்லையா, அந்த பயணம் இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து நமக்கு தூண்டி விடுற மாதிரி இருக்கும். இப்ப வந்து சினிமால எல்லாம் என்ன பண்ணுவா, யாராலும் சண்டை போடுறா, ஒருத்த கொண்டு விட்டான்னாக்க என்ன பின்னாடி ஜம்முன்னு உட்காந்துருப்பா. அவ என்ன பண்ணுவா, இந்த சேருக்கு முன்னாடி வந்து இப்படி உட்காந்து விடுவா. அதாவது அவ்வளோ ஒரு வேகம், ஐயோ என்ன பண்ண போறானோ அப்படின்னு ஒரு வேகம். அது மாதிரி நம்ம மனசு பதைக்கணும். இந்த இது மாதிரி ஆன்மீகத்துல நம்ம நுழைஞ்சுட்டோம்னா இது என்ன ஆச்சு, இதுக்கப்புறமா என்ன ஆறுது அப்படின்னு அது மாதிரி பண்ணணும். அதனால நம்மளோட உள்ளத்துல ஆழமா பதிந்த உணர்வுகளை எல்லாம் எடுத்து சொல்றான் யாரு, கவிஞர். அதனால உணர்ச்சியோடைய நம்மால வெளியிட முடியாமதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா அது எப்படி அதை வெளியிடுறதுன்னு நம்ம ஊமையா இருக்கும். அவன் உள்ளத்துல வந்து அந்தரங்கத்துல புந்துட்டு அது கவியாக வெளிப்படும் போது இது என்ன பெரிய மாயாஜால வித்தியா இருக்கே, நம்ம எத்தனை எவ்வளவு அழகா என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோய் அப்படின்லாம் நிறைய அவர் பாடுறாரு. இது எப்படி பாடுறக்க முடியும், இது என்ன மாயாஜால வித்தியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி நம்ம முருகனோடைய இணைஞ்சு இருந்தாக்க இல்ல அம்பாளோடைய இணைஞ்சு இருந்தாக்க அம்பாளை பத்தி நம்மளும் பாடலாம், காளிதாசன் இல்லையா, அது மாதிரி இருக்கலாம். அதனால நாம அனுபவிக்காத உணர்ச்சியா இருந்தா கூட எண்ணாத எண்ணமாக இருக்கு. நம்ம இது மாதிரி நான் அனுபவித்ததில்லை அப்படின்னு வருது இல்லையா, அபிராமி இருந்தது. அது மாதிரி நம்ம இது மாதிரி எண்ணிருக்க கூட மாட்டோம். அப்படி இருந்தா கூட கவிஞரோட பாட்டுல அதையெல்லாம் கண்டு நம்ம தெளிவடைஞ்சிடுறோம். ஓஹோ, நமக்கு இது கூட நமக்கு என்ன தெரியலையே, இவ எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் பாருங்க இந்த கவிஞன் அப்படின்னு. அதனால அப்போ வந்து அந்த நாம அந்த உணர்ச்சியை பெறுறோம். அப்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு துக்கம் வருது, ஐய வந்து இவ்வளோ சொல்லியிருக்கானே, நமக்கு வந்து அதை அறிஞ்சுக்க முடியலையேன்னு நம்ம துயரத்தை அடையணும். பக்தி உணர்ச்சியை எழுப்பும் போது நம்மளோட உள்ளத்துல வந்து என்ன, பக்தி உணர்ச்சி மணக்கிறது. உங்களுக்கு பக்தி உணர்ச்சியில நீங்க உங்களுக்கு எல்லாம் சரி, நரசிம்ம அவதாரம் எல்லாம் எப்படி இந்த பிரகலாதன் பண்ணினா, கண்ணப்பன் எப்படி பண்ணினா, அதெல்லாம் பக்தி உணர்ச்சி. அதெல்லாம் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுடுறது. அந்த உணர்ச்சியிலேயே நம்ம ஈடுபட்டு விடுறோம். அது மாதிரி அதோட ஒன்றி போனோம். அதுதான் கவிதை அப்படிங்கிறது. அதனால அந்த உணர்ச்சிகளை வந்து கவிதையின் வாயிலாக உணரும் போது ஒரு ஆச்சரியம் நிகழுது. அதனால கோபம்,
தாபம் எத்தனை இருக்கு, நவரசமும் இருக்கு இல்லையா? அது எல்லாமே கவிதையின் வாயிலாக உணரும் போது ஒரு ஆச்சரியம் வந்து நமக்கு நிகழ்றது. கோபம் முதலிய உணர்ச்சி வந்து நமக்கு இயல்பாக எழும்போது நம்ம வந்து இனிக்காது. அதாவது நமக்கே கோபம் வருது, நிஜமாவே கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே நம்ம ஏதாவது படிக்கிறோம், அதாவது ஏதாவது அந்த கவிதைகளை படிக்கிறோம் அப்படின்னா அந்த எப்படி நமக்கு கோபம் வந்ததுன்னா அப்புறமா நம்ம ஐயா எதுக்காக நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னு நம்ம பைத்தியக்காரத்தனமா இருக்கே அப்படின்னு நமக்கு அப்புறமா தான் நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஆனா கவிதையில வர கோபமோ அவலமோ நம்மிடத்துல இருக்கிற கோபம் போல அவலத்தை உண்டு பண்ணாது, அந்த உணர்ச்சியை உண்டாக்காது. அது வந்து என்னன்னா திருப்பி திருப்பி அந்த இடத்த படிக்க விரும்பும். அது ஒரு சுவையா இருக்கும். அது நிஜம் கோபம் மாதிரி இருக்காது, அவர் கையாண்ட விதம் இருக்கு, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஐயோ இப்படி கோபமா எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றதை விட இவ்வளவு கோபத்தை எவ்வளவு அழகா அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு அதுலயே நம்ம ஊன்றி விடுவோம். அதனால கவிதையை படித்து உணரும் போது நாம் அடைகின்ற கோபம் முதலிய இயல்பான கோபம் இல்லை. நாம கோபம் வரும், ஆனா அது இயல்பான கோபம் இல்லை. அவ வந்து இன்பத்தை தரும் சுவைகள். 9 சுவைகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சுவை. அதனால நம் வாழ்க்கையில நமக்கு உண்டாகும் கோபம்ங்கிறது இயல்பான வெகுளி தரும். வெகுளிங்கிறது என்ன, கோபத்தை தான் வெகுளின்னு சொல்றது. ஆனா கவிதையில நம்ம உணர்வது வந்து வெகுளி கிடையாது, வெகுளி சுவை. அதுல இருக்கிற சுவை தான், அது நிஜம் கோபம் இல்லை. அதனால கவிதையில ஈடுபடும் போது சில சமயம் நம்ம அறியாமையே கண்ணுல தண்ணி வரும். கவிதையோ இல்ல டிராமா பாக்குறோமோ அப்போ அதெல்லாம் இயல்பாக நமக்கு உண்டாகும் கண்ணீர் இல்லை. ஒரு வகையில அத வந்து இன்ப கண்ணீர்னே, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம், இன்ப கண்ணீர்னு சொல்லலாம். நம்ம எப்போதுமே பாட்டை வந்து நீங்க வந்து இப்ப திருப்புகள் தான், ஏன் உங்களுக்கு நான் திருப்புகள் எடுத்துக்கிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. இந்த கலக்கலாவல்லி மாலை அதெல்லாம் ஏன்னா வந்து திருப்புகளை நீங்க இருக்கீங்க ஊதி இருக்கீங்க, அதனால அது எடுத்தாக்க என்ன பண்ணணும், முதல்ல படிக்கணும். அது என்ன பிழையற கற்கின்றீன்னு சொல்ற மாதிரி பிழை இல்லாம படிக்கணும். அதுல ஆழ்ந்து போகணும், ஆழ்ந்து பாட்டை வந்து ஆழ்ந்து படிக்கணும். முதல்ல அந்த பாட்டின் வந்து வடிவம் நமக்கு தெரியுது. இது வந்து 8 வரியா 4 வரியா இல்ல 16 வரியா இல்ல 92 வரியா அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் அதுக்கப்புறமா இதுல என்ன கருத்து அண்டர்லைன் இருக்கு இல்லையா, அந்த கருத்தை வந்து உணரணும். அப்போது வந்து நம்மளோட மனசு சுவை உணர்வு அது எழும். அப்புறமா வந்து அதுல ஆழ்ந்து 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 இன்பத்தை நம்ம பெற முடியும். அதனால முதல்ல என்ன, பாட்டின் வடிவம், அப்புறம் அதோட பொருள், அதுக்கப்புறம் பயன், இந்த 3 நிலைகளையும் நம்ம உணர முடியும். இலக்கியம் வந்து மனிதனை விலங்கு உணர்வின் என்றும் உயர்த்திருக்கு. விலங்குக்கு ஏதானோ தெரியுமா, அது வந்து பேப்பரை கொடுத்தா என்ன பண்ணும், நான் கவிதையை எழுதியிருக்கேன் கொஞ்சம் படிச்சு பாருன்னு கழுதிக்கு கொடுத்தா தின்னும். இதுவுமே அப்படிதான், கீழ்ச்சி பற்றுணல் குரங்கு இருந்தா அதுகளுக்கு தெரியுமா, அதை விட நம்ம உயர்ந்தவர்கள் இல்லையா. தெள்ளுற்ற தமிழ் அமைதியின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார்னு பாரதியார் பாடுவார். வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே இலக்கியம் ஆகாது. வாழ்க்கைக்கு பயன்படலையா விட்டுடு, அவ்வளவுதான், அது இலக்கியத்தை கொண்டு வராது, அது இலக்கியம் ஆகாது அப்படின்னு அவர் சொல்றார். காதுக்கு இனிமையா இருக்கு இல்லையா, பாட்டை வந்து படிப்பதோட நிற்கக்கூடாது. காதுக்கு இனிமையா ஏதாவது ஒரு பாட்டு இருக்குன்னா அத நம்ம பாட்டு கத்துக்கிறோம் இல்லையா, அதோட நிக்க கூடாது. கருத்துக்கும் இனிமையான பொருளையும் பார்க்கணும். சரி, அதையும் பார்த்துக்கிறோம். கருத்துக்கும் உள்ள அத இனிக்கும் பொருளை வந்து உணர்வதோடு அதோட விட்டுடக்கூடாது. முதல்ல என்ன, ரொம்ப நன்னா இருக்காக இந்த ராகமும் தாளம் ரொம்ப நன்னா இருக்கு, முதல்ல அதுல அட்ராக்ட் ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்ன, ஓஹோ இதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்னு அது ஊடுருவினா, ஓ இவ்வளவு அர்த்தம் இருக்கா, அந்த பொருளை உணர்வதோடு நிக்க கூடாது. அதற்கு மேல என்ன இருக்கும், பயனை பெறும். சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லுவார். அதனால தூய்மையை நோக்கி என்ன பண்ணணும், 2 கலந்தவன் உள்ளத்தில் என்ன ஆகும், 2 கலந்தாச்சு, ஒளியும் இருளும் கலந்தாச்சுன்னா இருளை விளக்கிடும், விட்டு உதச்சிடும். அப்ப என்ன இருக்கும், ஒளிதான் இருக்கும். அதனால அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த இருள் போயிட்டு என்ன ஆகும், ஒளி மட்டும் அப்படியே நிற்கும். அதனால எல்லாரும் பாட்டை வந்து எளிதில் படிக்க முடியாது. சில பேருக்கு மொழி ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு படிக்க தெரியாது, நல்லா தமிழ் தெரியும் ஆனா படிக்க தெரியாது. அதற்கு என்ன பண்ணோம், ஒரு தகுதி வேணும்.
தகுதி வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம அப்படி அமைச்சுக்கணும். அப்படி தகுதி இல்லைன்னா கலைமகள் இருக்கா இல்லையா, வாணி இருக்கா இல்லையா, அவளை வேண்டணும். ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன், எனக்கு அந்த தகுதி கொடு அம்மா அப்படின்னு நீங்க வேண்டணும். அதனால கலைமகள் திருவருளால அந்த தகுதி அமையும். அதனால அதற்கு மேல அதோட பொருளை வந்து தெள்ள தெளிவா நமக்கு தெரியணும் அப்படின்னா அப்ப கலைமகளோட அருள் பார்வை வேணும். நீங்க வந்து நேர்பார்வை வேணும், நேர்பார்வையா இருந்தாலும் சரி, இல்ல கடைக்கண் பார்வையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு கண் பார்வை வேணும். அதோடு நின்ன போருமா பாட்டோட பயனையும் பெறணும். இந்த பாட்டு மாடல், இந்த பாட்டுனால என்ன ஆகுது, இது வேண்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுதான் பயன். அதனால அதற்கும் சகல கலாவல்லியோட கடைக்கண் பார்வை வேணும். எப்படி இல்லாம் இதெல்லாம் எண்ணிதான் குமரகுரு முனிவர் பாடுறார். சகல கலாவல்லியே பாட்டு, பொருள், அதனால் பொருந்தும் பயன் ஆகிய இவை வந்து என்னிடம் கிடையாது. யார் இதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பா? அதனால நீதான் கூட்ட வைக்க வேணும். ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்க மாட்டேங்கிறது, ஒண்ணு இருந்தா அது போயிடுறது, இது இல்லை. அதனால இந்த மூணுத்தையும் சேர்த்து நீதான் கூட்ட வைக்க வேணும். நம்ம கூட்டு போடுறோம். பொருள், அதனால பொருந்தும் பயன் எல்லாமே என்னிடம் நீதான் கூட்டுவிக்கணும். அதற்காக என்ன பண்ணணும், உன்னுடைய கடைக்கண் பார்வையை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றார்? பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என் பால் கூட்டும்படி நீ கடைக்கண் நல்காய் அப்படின்னு அவர் சொல்றார். கலைமகளின் தொண்டர்கள் யாரு? கவிஞர்கள். அவ வந்து தன்னோட உள்ளத்துல வந்து தெள்ள தெளிவா கவிதையை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது மழை மாதிரி புரிஞ்சு விடுறார். இப்ப உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாப மயிலேன்னு 3வது பாட்டுல இவர் சொல்லியிருப்பார். அத்தகைய புலவர்கள்லாம் உளம் கொண்டு அந்த தீட்டும் கவிதை கலை வந்து அது பெரிய கலை, அது ரொம்ப அழகான கலை. அது புலவர்களும் முக்குண வயப்பட்டவர்களாக இருந்தா கூட அவ வந்து ஒரு சீராக பாட முடியாது, அமைய முடியாது. அதனால அவர்களை கேட்டாலே சிலவற்றையெல்லாம் சுட்டி காட்டி இவை நான் பாடிய சிறந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா கவிதையும் என்னோடது சிறந்தன்னு சொல்ல முடியாது, சிறந்தெல்லாம் தான் சிறந்தன்னு சொல்லுவேன். அதுல வந்து தரம் உண்டு. தரம்னா தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு. நம்மளோட வாழ்வு என்ன, எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நாள் நம்ம இங்கேயே இருக்க போறோம், அதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன், என்னோட புடவையெல்லாம் நான் கட்டிக்க போறது இல்லை, இன்னும் 10 வருஷங்கள் வச்சு கட்டிப்பேன், இல்ல நகையை அப்புறமா போட்டுப்பேன், இல்ல திருப்புகள் அப்புறமா கத்துக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறேன். அப்படி இல்லை. நம்மளோட வாழ்நாள் ரொம்ப சிறியது. புலவர்கள் இயற்றிய எல்லாவற்றையும் ஓதி உணர்ந்து நம்மளால படிக்க முடியுமா? எத்தனை கொட்டி கிடக்கு, அது இயலாத காரியம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தகுந்தது, நமக்கு அதாவது எது எது பயன்படுமோ அதை மட்டும் முதல்ல பொறுக்கிக்கணும். அதுக்கு அப்புறமா அதெல்லாம் படிச்சு நம்ம வந்து தேர்ந்து விட்டாக்க அதுக்கப்புறமா வேற எதான பண்ணலாம். அதனால மக்களுக்கு வந்து என்ன வாழ்க்கையில சுவை இருக்கும், அதாவது வெவ்வேறு வகையில சுவை இருக்கும். அதனால ஒரு பெரிய விருந்துல பரமாறுவா பாருங்க, அது பெரிய பெரிய பணக்கார வீட்டுல எல்லாம் 80 வெரைட்டி கூட வைப்பாங்க. நம்ம அசந்து போயிடுவோம், ஐயோ இவ வந்து தன்னோட பணத்தை பெருமைக்கு காமிக்கிறதுக்காக இப்படி பண்றாளான்னு. அது ஒரு ஆங்கிள் இருக்கட்டும். ஆனா நம்மளே ஒரு 15 வகை மீடியம் பீப்புள் பண்றான்னா எதுக்காக பண்றான்னா, சில பேருக்கு சிலது பிடிக்கும், சில பேருக்கு சிலது பிடிக்காது. அதனால எல்லாத்தையும் பரமாறி விட்டா இது உங்களுக்கு பிடிக்குமோ, இது உங்களுக்கு பிடிக்குமோன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து அதை பரமாற முடியாது. பரமாறினா எது பிடிக்குமோ அதை எடுத்து அவ சாப்பிட்டுடுவா, எது வேண்டாமோ அதை விட்டுடுவா. அதனால ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை உணவு பிடிக்கும், சிலவற்றை உண்ண விரும்பாமல் ஒதுக்குவதும் உண்டு இல்லையா? அப்படிதான் கவிதையிலையும் நமக்கு வேண்டாதவற்றை வந்து ஒதுக்கி வேண்டியவற்றை மட்டும்தான் பயிலும். அவ பண்றாளே நானும் கம்பராமாயண கிளாஸ்க்கு போறேன், அவ பண்றாளே அதனால நான் இந்த கிளாஸ்க்கு போறேன், போட்டோம். ஆனா அது வேணுமா வேண்டாமான்னு முதல்ல தீர்மானம் பண்ணிருக்கோம். இப்போ நீரையும் பாலையும் கலந்து வைக்கிறோம். அது வந்து நமக்கு பால்காரன் வந்தா அவனே பண்ணிடுவான். அது நீரையும் பாலையும் கலந்து வச்சா அன்னப்பறவை என்ன பண்ணும், நம்மள மாதிரி கிடையாது. அது வந்து நீரை எல்லாம் விலக்கிட்டு பாலை மட்டும் அருந்தும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
அதனால நம்ம என்ன பண்ணோம், நூல்களை படிக்கும்போது அந்த அன்னத்தை போல இருக்கணும். நான் இந்த சீரியல் அன்னம் மாதிரி சொல்லல, அன்ன பறவை மாதிரி சொல்றேன். அன்னத்தை போல இருக்கணும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல. நினைச்சுண்டா எத்தனை பிணிகள் இருக்கு. தெள்ளி தின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து அப்படின்னு எது சொல்றதுன்னா நாலடியார் சொல்றது. நாலடியார் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லும், அதெல்லாம் நீங்க படிக்கணும். அத அப்ப இந்த பாட்டுல இந்த நாலடியார்ல உவமை இந்த அன்னத்தை சொல்றாரு. அப்படி கலைமகளோட தொண்டர்கள் யாரு, புலவர். இப்ப புலவரை பத்தி தான் நம்ம பேசணும். அவ தீட்டும் கலை தமிழ் பார்க்கடல் போல, பார்க்கடல்ல யாரு இருக்கான்னு தெரியும், நாராயணன் இருக்காரு, அது மாதிரி விரிஞ்சிருக்கும், பெருசா இருக்கு. அத நீரும் கலந்துருக்கும் பாலும் கலந்துருக்கும் அப்படின்னு இது பண்ணணும். நம்ம தனித்தனியா பிரிக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம், ஆனா நம்மளால பார்க்க முடியாது, அதை பிரிக்க முடியாது. குழந்தை என்ன பண்ணும், கண்டதெல்லாம் எடுத்து எது நமக்கு கடந்தாலும் கீழே நம்ம ஒண்ணும் போடக்கூடாது. அப்படி கடந்தாங்க என்ன பண்ணும், எல்லாத்தையும் வாயில விழுங்குறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நம்ம எதை கொள்ள வேண்டும் எதை தள்ள வேண்டும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த சாரமற்றவை, அதாவது பயனற்றவை, அதெல்லாம் ஒதுக்கி தள்ள ஒரு தகுதி வேணும். நல்லதை உணர்ந்து அறியும் ஆற்றல் நமக்கு இருந்தாதான், ஐயோ இது நல்லது, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட், சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு வேணும். அப்படி இருந்தால்தான் இலக்கிய திறனாய்வும் இலக்கிய இன்ப நுகர்ச்சி இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு வரும். அதனால கலைத்தமிழ் தீம்பாலை நீரின்று வேறுபடுத்தி தெளிவு காட்டும் பெண் அன்னத்தை போல, அதாவது பாலையும் நீரையும் தனித்தனியா வேறுபடுத்துற அந்த பெண் அன்னம் இருக்கே, அது போல ஓதிமைப்பேட்டை போலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கலாம். நாமும் அவ வழி காட்டினா பால் வேறு. யார் வழி காட்டினா, இந்த வாணி வழி காட்டினா நம்ம பால் வேறு நீ வேறுங்கிற ஆராய்ச்சினால தமிழ் பாலை உண்ணலாம். அது மாதிரி அன்னம் வெள்ளை நிறமா இருக்கு. கலைமகளும் என்ன வெண்ணிறம் உடையவள். அன்னத்தின் மூக்கும் அடியும் சிவந்திருக்கும் இல்லையா. அப்ப அவள் திருவடிகள் சிவப்பா இருக்கு அப்படின்னு குமரகுருப்பரை வர்ணிப்பார். அவள் திருவடிகள்லாம் சிவப்பே உடையன அப்படின்னு வர்ணிப்பார். அதனால கலைமகளை வெள்ளோதிமப்பேடு அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அவளோட அருளாலதான் அவ வழிகாட்டுதுனால, அவதான் வழிகாட்டுவாங்க நமக்கு. நம்மதான் புத்தி இருக்கு, இவளுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு எல்லாம் கிடையாது. நம்ம முன்னாடி செய்த வினையின் பயனாக இறைவன் இதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பான். நாமும் அன்னமும் பாலையும் நீரையும் பிரித்து அறிவது போல நாமும் என்ன பண்ணுவோம், இந்த சாரத்தையும் சக்கையும், சாரம்னா என்ன, இப்போ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு, அது சக்கை இருக்கு இல்லையா, அதை எடுத்து தனியா வச்சுப்போம், சாறு தனியா வச்சுருக்கோம். அப்படி சக்கையும் வேறு வேறா பிரித்து அறிந்து அந்த சாரத்தை மட்டும்தான் எடுப்போம். அந்த சக்கையை சாப்பிடுவாளோ வேண்டாம்னு நம்ம ஒதுக்கி வச்சிருந்த சக்கை அவ்வளவுதான், குப்பையில போட வேண்டியது. அதனால சாரத்தை கொண்டு நம்ம பயன் அடைய முடியும். இதை அடுத்தபடி சொல்றார் யாரு, இந்த குமரகுருப்பர். உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே சகலகலா வல்லியே அப்படின்னு சொல்றாரு. அவள் காண்பதற்கு மட்டும் நமக்கு காட்டும் குரு ஆவாள். அதாவது காண்பதோடு அவ காண்பதோடு நமக்கும் அவ முதல்ல பார்த்து விடுறா. அதுக்கப்புறமா நான் தான் என்ன பார்த்தாலோ அதை நமக்கு குருவா இருந்து காட்டுறாள். ஓவியத்தை சுவரிலோ கிழியிலோ தீட்டுவது போல உள்ளத்துல தீட்டுவதுனால தீட்டும் கலைத்தமிழ் அப்படின்னு இவர் சொல்றார். ஏட்டில் எழுவது போல சொல்றது மாதிரி அதை கொள்ளலாம். அதனால பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயணம் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் தமிழ் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் அளிக்கும் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிம பேடே சகல கலாவதி. அதாவது உள்ளத்தை கொண்டு நின் தொண்டர்களாகிய கவிஞர்கள் எழுதும் கலையாகிய தமிழ் கவிதை. கவிஞர்களோட கலை என்ன, அது அந்த செய்யுள்ளாம் எழுதுறது, கவிதை எழுதுறது அப்படின்னு. இனிய பாலையும் நீரையும் தெளிந்து பிரித்து பாலை நுகர் மண்ணும் அருளை காட்டும் அந்த வெண்ணிறமுடைய பெண் அன்னமாகிய சகலகலா வல்லியே. அதனால நமக்கு யார் இது மாதிரி பண்றா, இந்த நூல் வேண்டாம், இது வேண்டாம், இதை படி, இது வேண்டாம்னு யார் சொல்றா, சகலகலாவல்லி சொல்றா.
பாட்டும் அதன் பொருளும் அதனை உணர்ந்ததால் உண்டாகும் பயனும் என்னிடம் கூட்டும்படியாக உன்னோட கடைக்கண் பார்வையை வழங்கு. பாட்டுனா கவிதை, பொருள்னா அதோட அதுல இருக்க நீ அப்படின்னா யாரு, செகண்ட் பர்சன் இல்லையா, அவன்னா யாரு, தேர்ட் பர்சன். அது மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. பயன்னா என்ன, அந்த அனுபவம், ரச அனுபவம் அப்படின்னா பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லலாம். அதனால அமுதம்னா என்ன, நீர், தொண்டர்னா கலைமகளின் தொண்டர்களாக கவிதைகள். ஓதிமப்பேடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெண் அன்னம், பேடுன்னா அன்னம், ஓதிமப்பேடுன்னா பெண் அன்னம். அதனால பாட்டை அனுபவிக்கவும் பயனடையவும் அருள்பவள் தான் இந்த கலைமகள் என்பது இதோட கருத்து. இது 7வது பாட்டு. இப்ப சசிகலா இந்த பாட்டை பாடுவார். அனைவருக்கும் வணக்கம். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடை கண்ணல்காய். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடை கண்ணல்காய். குடம் கொண்டு தொண்டத்தீட்டோ கலை தமிழ் தீம்பார் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்வோதி மப்பேடே வெள்ளோதி மப்பேடே அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதி மப்பேடே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.